அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பெரும்பாலான ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸை ஃபேஸ் பண்றாங்க. ஜெனரலா இந்த இஷ்யூஸை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று, மன உளைச்சல் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். ரெண்டாவது, ஆங்ஸைட்டி இருக்கும். மூன்றாவது, பொறுமையே இருக்காது, ஏதாவது ஒன்று பண்ணி செலக்ட் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான்காவது, அன்சர்டன்டி ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமை சூஸ் பண்ணது கரெக்டா, என் டிசிஷன் கரெக்டா, இல்ல வேற ஏதாவது எக்ஸாம் எடுத்துக்கலாமா, அல்லது பிரைவேட் செக்டர் எம்ப்ளாய்மெண்ட் போயிருக்கலாமா, அல்லது பிசினஸ் பண்ணிருக்கலாமா, இந்த மாதிரி மைண்ட்ல ஓடும். அஞ்சாவது, கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த எக்ஸாம் படிக்கும் போதே வேற சில எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அல்லது ஏதாவது வேலை செய்யறதுக்கு போவாங்க. ஆறாவது, பயம் இருக்கும். அடுத்து, தாழ்வு மனப்பான்மை இருக்கும், மற்றவங்களோட கம்பேர் பண்ணுவாங்க, என்னால முடியுமா இல்லையா, இந்த கேள்விகள் அவங்க மைண்டுக்குள்ள வரும். இதை தாண்டி கான்ஃபிடன்ஸ் இருக்காது. இதை தாண்டி நிறைய பேருக்கு அரகன்ஸும் இருக்கும். இந்த இஷ்யூஸை நிறைய பேர் ஃபேஸ் பண்றாங்க. சொல்லப்போனால் பெரும்பாலான ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் சொன்ன இஷ்யூஸ்ல நிறைய இருக்கும். இன்னைக்கு நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு நிறைய வசதிகள் இருக்கு. ஃபேமிலியில அலோவ் பண்ணியிருப்பாங்க, பணம் செலவு பண்ண ரெடியா இருப்பாங்க, நல்ல அகாடமியில் சேர்த்திருப்பாங்க, எல்லா வசதிகளும் இருந்தோம். இவங்களாவே இந்த இஷ்யூஸை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இன்னும் சில பேருக்கு உண்மையிலே சில டியூட்டிஸ் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஓரளவுக்கு பேர்டன் இருக்கும். ஆனா அவங்களுமே பாத்தீங்கன்னா இதெல்லாம் தாண்டி இவங்களும் சில இஷ்யூஸை நீ கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு முக்கிய காரணம் நம்மள நிறைய பேருக்கு அந்த தெளிவு இல்லை, புரிதல் இல்லை. இந்த எக்ஸாமினேஷனை ஏன் சூஸ் பண்ணிருக்கோன்றதுல நமக்கே ஒரு கன்விக்ஷன் இல்லை, உறுதி இல்லை. இதுதாங்க உண்மை. இப்போ இந்த எக்ஸாமினேஷனை ஏன் நீங்க சூஸ் பண்றீங்க? நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்டா இருக்கீங்கன்னா இதை நீங்க சூஸ் பண்ணி தான் வந்திருக்கீங்க இல்லையா? ஏன் சூஸ் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு இதுல ஒரு கன்விக்ஷன் இருக்கா? முதல்ல நீங்க யோசிச்சு பாருங்க. யாராவது உங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்களா? அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணாங்களா? இல்ல கவர்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணிச்சா? யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்களாவே தான் வந்திருப்பீங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொன்னாங்களா இதை நீ செலக்ட் ஆனாதான் உன்னை நாங்க ஃப்ரீயா விடுவோம், இல்லைன்னா உன்னை ஜெயில தூக்கி போட்டுருவோம்னு சொன்னாங்களா? இல்ல. இந்தியன் ஆர்மி சொல்லிச்சா இந்த எக்ஸாம்ல செலக்ட் ஆகணும், இல்லைன்னா உன்னை சுட்டுடுவோம்னு சொன்னாங்களா? இல்ல. நீங்களாவே தான் வந்திருக்கீங்க. உங்களுடைய சுய அறிவுல, உங்களுடைய விருப்பத்தின் பேர் தான் வந்திருக்கீங்க இல்லையா? ஏன் வரீங்க? இந்த ஐஏஎஸ் எக்ஸாம்ல நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய பலன்கள் இருக்கு இல்லையா? இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணோம்னா நம்ம கையில் அதிகாரம் கிடைக்கும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், மக்களுக்கு சேவை பண்ணலாம், இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம், நமக்கு இதில் பெட்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும், வரலாறுல நம்ம பேர் இடம் போறோம் இல்லையா? அதுதானே வரீங்க. உதாரணத்துக்கு நீங்க இன்ஜினியரிங் நீங்க முடிச்சிருக்கீங்க, இன்ஜினியரா வேலை செய்யறதுக்கு பதிலாக இங்க வரீங்க. ஏன் வரீங்க? இன்ஜினியரா வேலை செய்யறத காட்டிலும் இதுல நிறைய அம்சங்கள் இருக்கு, நிறைய பலன்கள் இருக்குன்னு தானே வரீங்க. அப்ப நீங்களா எடுக்கிற முடிவு தான் இது. அப்ப இதை உணரணும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஐஏஎஸ் எக்ஸாம்னா அன்சர்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து தப்பா சொல்லல. ஐஏஎஸ் எக்ஸாம்னா இன்னைக்கு எல்லாருமே எக்ஸ்பர்ட் தான். ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸ்பர்ட்ஸ் தான், அவங்க பேரண்ட்ஸும் எக்ஸ்பர்ட் தான், சோஷியல் மீடியாவில் பேசுற எல்லாரும் எக்ஸ்பர்ட்ஸ் தான். ஓகே, அன்சர்டன்டி கண்டிப்பா அன்சர்டன்டி எல்லாம் கிடையாது, சர்டன்டி தான். நான் யாரோட வேணா டிபேட் பண்ண ரெடி. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சே சொல்றேன். நான் ஆஸ்பிரண்டா இருந்து 3 இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு ஸ்மால் மார்ஜினில் தான் சர்வீஸை மிஸ் பண்ணேன். ஒரு 10 to 15 மார்க்ஸ் தான் மிஸ் பண்ணேன். அதுமே ஏன்னு கேட்டீங்கன்னா நான் பண்ண சில மிஸ்டேக்ஸ்னால. ஃபர்ஸ்ட் சீரியஸ் அட்டம்ப்ட்ல நான் இன்டர்வியூ போயிட்டேன். கவர்மெண்ட் லைப்ரரியில தான் படித்தேன், சொந்தமாக தான் படித்தேன். 15 வருஷம் முன்னாடி எந்த அகாடமிக்கும் போல, எந்த டீச்சர்கிட்டையும் நான் வந்து கோச்சிங் எடுக்கல, லைப்ரரியில தான் படித்தேன். என்னால் உறுதியாக சொல்ல முடியும், நான் சில மிஸ்டேக்ஸை கமிட் பண்ணாமல் இருந்தேன்னா டாப்பராகவே வந்திருப்பேன். 70% என் மேலே தான் தப்பு. ஏன் இந்த தப்பு நடந்ததுன்னா இயலாமையில கிடையாது, நாலேஜ் இல்லாமல் போனதுனால கிடையாது, எபிலிட்டி இல்லாமல் போனதுனால கிடையாது. நான் சில தவறுகளை பண்ணேன், தேவையில்லாமல் அதிகமாக படித்தேன். சொல்ல போனால் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நாலேஜ் அதிகமாக அப்டெயின் பண்ணேன், ஃபோக்கஸ்டாக படிக்கல, வீக்னஸில் மட்டும் நான் ஒர்க் பண்ணாமல் ஏற்கனவே எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அங்கேயும் சேர்த்து ஒர்க் பண்ணேன். நிறைய விஷயத்தில் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டேன். இதெல்லாம் நான் பண்ண தப்பு. அதை தாண்டி 30% என் கைமீறி நடந்தது. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது எங்களுக்குலாம் அந்த அளவுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இல்லை, வசதி வாய்ப்புகள் இல்லை, டீச்சர்ஸும் அந்த அளவுக்கு இல்லை. எனிவே என்னுடைய மிஸ்டேக் தான் மெயினா. 70% என்னுடைய மிஸ்டேக் தான். ஆனாலும் நான் உறுதியாக சொல்றேன், இந்த மிஸ்டேக்லாம் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா நான் நல்ல சர்வீஸ் வாங்கியிருப்பேன். அதனால சர்டன்டி தான், அன்சர்டன்டிலாம் கிடையாது. அன்சர்டன் யார் சொல்லுவான்னா 19 இந்த எக்ஸாமை பத்தி அவேர்னஸ் யாருக்கு இருக்கோ இவங்க தான் அன்சர்டன் சொல்லுவாங்க. இப்போ அது வந்து சினிமா மாதிரி, அரசியல் மாதிரி, ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருமே இதை பத்தி கமெண்ட் பண்றாங்க. ஓகே, நான் யாரையும் தவறா சொல்ல, நீங்க எக்ஸாமினேஷனை கரெக்டா புரிஞ்சுக்கணும். அப்ப எக்ஸாமினேஷனை நம்ம கரெக்டா புரிஞ்சு நம்ம உள்ள இறங்குறோம் அப்படின்னாலே நமக்கு வந்து செலெக்ஷன் தான், நான் செலெக்ஷன் கிடையாது. இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகிற எல்லாருமே ஒரே பாதையை தான் கடந்து வந்திருப்பாங்க, ஒரே பாத்து தான், செகண்ட் பாத்து இல்லை. அந்த பாத்துல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிசிப்ளின் இருக்கும், ஹார்ட் ஒர்க் இருக்கும், பிராக்டிக்கலா இருந்திருப்பாங்க,
இன்டெகிரேட்டடாக படிச்சிருப்பாங்க, முக்கியமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. ஆன்சர் ரைட்டிங், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங், ஸ்டடிங், ரைட்டிங், ரிவைசிங், டெஸ்ட், ஃபீட்பேக் எல்லாத்தையும் எடுத்திருப்பாங்க. இதில் ஒரு சில பேர் மிஸ்டேக் பண்ணி லேர்ன் பண்ணி அதற்கப்புறம் அந்த பாதையை பிடிச்சி வந்திருப்பாங்க. ஒரே பாதை தான். இந்த பாதையில் ஒருத்தரும் ஒரு ஸ்டைலில் வந்திருப்பாங்க. இதுதான் நீங்கள் டாப்பர் அட்வைஸ்னு கேட்பீங்க. அவங்க பாதையை சொல்ல மாட்டாங்க, அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவங்க மேலோட்டமாக சொல்கிற விஷயங்களை நீங்கள் டிப்ஸாகவும் ஷார்ட்கட்டாகவும் எடுத்துருப்பீங்க. அவங்க ஃபாலோ பண்ண ஸ்டைலில் தான் ஆக்சுவலாக சொல்லுவாங்க, அந்த பாதையை சொல்ல மாட்டாங்க. சொல்லணுன்ற அவசியமும் இல்லை அவங்களுக்கு. நீங்களும் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கக்கூடாது. புரியுதா? அப்போ அந்த ஒரே பாதை தான். இந்த பாதையில் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த எக்ஸாமில் காம்படிஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா காம்படிஷன் இருக்குது, ஆனால் இம்பாசிபிள்லாம் கிடையாது. 20 lakh ஆஸ்பிரன்ஸ் இந்தியாவில் இருக்காங்க, ஆனால் ஒரு 50,000 தான் சீரியஸ். இந்த 50,000ல் ஒரு 13,000 மெயின்ஸ் எழுதுவாங்க. அந்த 13,000ல் 3,000 இன்டர்வியூக்கு போவாங்க. அந்த 3,000ல் 1,000 தான் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் வருவாங்க. அந்த 1,000 யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதையை இன்னும் பெட்டராக அவங்க வந்து கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அந்த டிசிப்ளினில் இன்னும் அதிகமாக டிசிப்ளின் இருக்கும். அந்த படிக்கிறதுல இன்னும் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். ஆக்டிவிட்டீஸை வந்து கரெக்டாக பண்ணியிருப்பாங்க, ஃபீட்பேக் அதிகமாக வாங்கியிருப்பாங்க, ரிவிஷனை பெட்டராக பண்ணியிருப்பாங்க. இவங்க தான் அந்த ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் வருவாங்க. அப்போ காம்படிஷன் இருக்கானா இருக்கு. ஆனால் காம்படிஷன் இருக்கு அப்படின்றதுக்காக நீங்கள் குறுக்கு வழியெல்லாம் போகக்கூடாது. எங்கே காம்படிஷன் அதிகமாக இருக்கோ அங்கே தான் டிசிப்ளினும் அதிகமாக இருக்கணும். இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? டாக்டர் சுவாமிநாதன், ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன், ஒரு கோடியில் ஒருத்தருங்க. அவர் யாராலையும் அச்சீவ் பண்ண முடியாது, அவர் பண்ணார். எப்படி? டிசிப்ளினாக இருந்தனால தான் பண்ணார். அவசரப்பட்டு வேகமாக 4 புக்கை மேலோட்டமாக மனப்பாடம் பண்ணி நான் கிரீன் ரெவல்யூஷன் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னா அவரால் செஞ்சிருக்க முடியுமா? இல்லை. அப்போ காம்படிஷன் அதிகமாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? நாம டிசிப்ளினாக இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மாற்றி பிடிச்சிக்கிறாங்க, காம்படிஷன் அதிகம், அதனால நிறைய பேர் இந்த எக்ஸாம் எழுதுறாங்க. நாம் வந்து குறுக்கு வழியை தேடி போகணும். எல்லாரும் குறுக்கு வழி தான் தேடி போடுறாங்க. நம்ம பெஸ்ட் குறுக்கு வழியை தேடி போய் குறைவாக படித்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி நம்ம ஈஸியாக செலக்ட் ஆகணும்னு போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஒர்க்ன்றது இன்னைக்கு ஒரு மிஸ்யூஸ்ட் அப்யூஸ்ட் டேர்ம் ஆயிடுச்சு. ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன? ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதை கரெக்டாக பண்ணணும், தேவையில்லாத பண்ணக்கூடாது, தேவையானதை பண்ணணும். இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். ஆனால் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இது தப்பாக புரிஞ்சு வச்சிருக்காங்க. குறுக்கு வழி தான் ஸ்மார்ட் ஒர்க்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க இஷ்டத்துக்கு படிக்கிறது, மனப்பாடம் பண்ணுறது, புக்ஸ் வாங்கி படிக்கிறதுல, நெட்டில் போய் நிறைய இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது, செலக்ட் ஆனவங்க சொல்கிறத மேலோட்டமாக கேட்கறது, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, நாலேஜை வளர்த்துக்காம எல்லா டாபிக்ஸும் மேலோட்டமாக சில இன்ஃபர்மேஷனை வாங்கி ஒரு வரையறையை அவங்களே உண்டாக்கி வைக்கிறது, இதுதான் ஸ்மார்ட் ஒர்க்னு நினச்சிருக்காங்க. இது ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது, இது பேர் குறுக்கு வழி, இது ஷார்ட்கட். புரியுதுங்களா? எக்ஸாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் உள்ளே இறங்கணும். இதை தாண்டி நிறைய பேர் உள்ளே இறங்கினதுக்கப்புறம் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த எக்ஸாமில் இறங்கிட்டேன், செலக்ட் ஆகணும்னா என்ன பண்ணுறது? திரும்ப என்னோட அகாடமிக்கே நான் போயிடுவா, இல்லை வேற எங்கேயாவது போவா, வேற ஏதாவது எக்ஸாமுக்கு நான் முயற்சி பண்ணுவா? இந்த தாட்டும் தப்பான ஒரு தாட். நீ எக்ஸாமினேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு மெச்சோர்டாக உள்ளே இறங்கி கரெக்டாக படித்தாலே செலெக்ஷன் தான் இருக்கும். ஓகேங்களா? நான் செலெக்ஷன் இருக்காது. ஆனாலும் நீங்கள் கேட்கலாம், எப்படி உறுதியாக சொல்கிறீங்கன்னு. ஒரு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல செலெக்ஷன் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். நான் நெகட்டிவாக சொல்ல, ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி மிஸ் ஆனாலும் கரெக்டாக படிக்கிறவங்களுக்கு செகண்ட் அட்டெம்ப்ட்ல 100% கிளிக் ஆகிடும். நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம் படிப்பு இறங்கிட்டாலே மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. 1.25 வருஷம் இதுக்கு ஒதுக்கிட்டு வந்துருங்க. இந்த 1.25 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் 1.25 வருஷம் வேற எதையும் யோசிக்கக்கூடாது. ஐஏஎஸ் எக்ஸாம் மட்டும்தான் படிக்கணும் மெயின்ஸ் வரைக்கும். நீங்கள் பிரைவேட் செக்டர் வேலையை பற்றி யோசிக்கக்கூடாது, வேற எக்ஸாம் பற்றி யோசிக்கக்கூடாது. புரியுதா? 1.25 வருஷம் மெயின்ஸை முடிச்சதுக்கப்புறம் 5 மாதம் கிடைக்கும் இன்டர்வியூக்கு. அந்த 5 மாதத்தில் இந்த ஐஏஎஸ் எக்ஸாமில் கெயின் பண்ண நாலேஜை வச்சு வேற சில எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். அப்போ அந்த எக்ஸாமுக்குள்ள நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அதையும் செலக்ட் ஆகி வச்சுக்கிட்டு தொடர்ந்து இன்டர்வியூ கொடுத்து அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ஐஏஎஸ் எக்ஸாம்லேயும் செலக்ட் ஆகணும். ஒருவேளை மிஸ் ஆகுதுன்னா செகண்ட் அட்டெம்ப்ட்டுக்கு போறீங்க, அதில் 100% கிளிக் ஆயிரும். செகண்ட் அட்டெம்ப்ட்ல இன்னும் ஈஸியாயிரும். செகண்ட் அட்டெம்ப்ட்ல டெய்லி ஒரு 4 ஹவர்ஸ் படிச்சா போதும், மிச்சம் டைம் கிடைக்கும். அந்த செகண்ட் அட்டெம்ப்ட்லையும் பார்த்தீங்கன்னா மற்ற எக்ஸாம் ஏதாவது படித்து அந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் செலக்ட் ஆகி ஃபர்தராக யூபிஎஸ்சிக்கும் நீங்கள் போய் செலக்ட் ஆகிடலாம். ஒரு 1.25 வருஷம் நான் வந்து இதை ஒரு அப்ராக்சிமேட் ஃப்ரேம் ஒர்க்காக சொல்கிறேன். முதல் நாள் படிக்க ஆரம்பித்து அந்த இன்டர்வியூ நீங்கள் போகிற வரைக்கும் சொல்கிறோம். இதில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு செலெக்ஷன் உறுதி. சரியா? இப்போ ஹியூமன் நேச்சர் எப்படின்னா, ஒரு விஷயத்தில் இறங்கிட்டு மற்ற விஷயத்தையும் யோசிக்கும், பல இடத்துல கால் வைப்போம். இதுதான் நம்மளுடைய வீக்னஸ். உதாரணத்துக்கு ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இறங்கிட்டு பிரைவேட் வேலைக்கு போயிருக்கலாமே, பிஇ முடிச்சோமே, இல்லை எம்பிபிஎஸ் முடிச்சோமே, அங்கே போயிருந்தா சம்பளம் கிடைச்சிருக்குமே, செட்டில் ஆயிருக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க.
அல்லது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போயிருக்கலாமே, அது கொஞ்சம் ஈஸின்னு சொல்றாங்களே, இந்நேரம் ஒரு சர்வீஸை வாங்கியிருக்கலாமே, சம்பளம் கையில் கிடைக்குமே, இப்படி யோசிப்பாங்க. இப்படி யோசிச்சிங்கன்னா நீங்கள் மென்டலாக ஸ்ட்ராங் இல்லைன்னு அர்த்தம். இஃப் யூ வாண்ட் டு பிகம் எக்ஸ்ட்ராடினரி, யூ ஷுட் ஹேவ் எ எக்ஸ்ட்ராடினரி கேலிபர் இன் மைண்ட் செட். நீங்கள் மற்றவங்களை தாண்டி தனித்து நிற்கணும்னா உங்கள் மைண்ட் செட்டும் வந்து தனித்து நிற்கணும். அப்போ மென்டலாக வீக்காக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பல இடங்களை நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் கால் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா எதுவும் உருப்படாது. இதுதான் உண்மை. ரைட்டா? இப்போ இன்ஜினியராக இருப்பீங்க. ஆனால் இன்ஜினியராக நீங்கள் ஆனீங்கன்னா அதில் வந்து ஒரு சில விஷயங்களை தான் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதையும் தாண்டி நிறைய வாய்ப்பு ஐஏஎஸ் எக்ஸாமில் இருக்குது. அதுக்கு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் நல்ல எக்ஸாம் தான், அதுக்கு போகலாம். அதை தாண்டி அதை விட அதிகமாக அதிகாரம் ஐஏஎஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு தான் அங்கே போகாமல் இங்கே வந்திருக்கீங்க. அப்போது உறுதியாக தான் வரணும். அதை தாண்டி மைண்டு வந்து அலமோதக்கூடாது, பாயக்கூடாது. இது தப்பு. அப்படி இருக்குன்னா நம்ம மென்டலாக ஸ்ட்ராங் இல்லைன்னு அர்த்தம். நம்ம பேராசைப்படுறோம்னு அர்த்தம், குறுக்கு வழிக்கு போகிறோம்னு அர்த்தம். புரியுதா? அப்போ ஒரு பெரிய விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். டைம் பீயிங்க்கு இந்த டிசிப்ளின் இருந்தால் தான் அந்த விஷயம் கிடைக்கும். அந்த டிசிப்ளின் இல்லைன்னா கிடைக்காது. நீங்களே பாருங்க. அப்போ ஒரே நேரத்தில் 3-4 இடத்துல கால் வச்சு இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம்னா எல்லாருமே வருவாங்கல்ல சார்? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு டாக்டர் வருவார், இன்ஜினியர் வருவார், டிரைவர் வருவார், குக்கு வருவாங்க, நர்ஸ் வருவாங்க, எல்லாரும் தான் வருவாங்க. எல்லாருமே ஷார்ட்கட்டில் அதை வந்து கிளியர் பண்ணிட்டு போகலாமே? அப்படிலாம் கிளியர் பண்ண முடியாது. இந்த எக்ஸாமை ஷார்ட்கட்டில் கிளியர் பண்ணுறது உண்மை அப்படின்னா கோடிக்கணக்காக பணம் கொடுக்க நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. இல்லீகலாக சொல்ல, லீகலாகவே சொல்கிறேன். ஹவு டு பிகம் ஐஏஎஸ் இன் 3 months, ஹவு டு பிகம் ஐஏஎஸ் இன் 4 months, எப்படி குயிக்காக செலக்ட் ஆகுது, இதெல்லாம் உண்மைனா இந்த ஷார்ட்கட்டை கோடிக்கணக்காக பணம் கொடுத்து வாங்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் சாத்தியம் கிடையாது. ஓகேவா? புரியுதா? அதனால நம்ம பெர்சனாலிட்டியை கரெக்டாக வைக்கணும். அந்த சின்ன சின்ன ஆசைகளை விட்டுட்டு வரணும். விட்டுட்டு வந்தால் தான் பெரிய ஆசை நிறைவேறும். இந்த பெரிய ஆசையை நீங்கள் நோக்கி போகும்போதே சின்ன சின்ன ஆசையும் நீங்கள் விரட்டிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் கிடைக்காது, இதுவும் கிடைக்காது, எதுவுமே இல்லாமல் போயிடும். புரியுதா? அப்போது ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு வந்துட்டாலே 1.25 வருஷம் மெயின்ஸ் எக்ஸாம் வரைக்கும் எதையும் யோசிக்காமல் படிக்கணும். ஒட்டுமொத்தமாக 1.25 வருஷம் இன்டர்வியூ வரைக்கும் நீங்கள் இதில் தான் இருக்கணும். ஆனால் மெயின்ஸ் எக்ஸாம் முடிச்சு அடுத்த 5 மாதம் உங்களுக்கு டைம் கிடைக்கும். மற்ற எக்ஸாமை நீங்கள் எழுதுங்க. ஒரு பேக்கப்புக்கு, ஒரு கான்ஃபிடன்ஸ்க்கு, ஒரு ஃபைனான்ஷியல் பேக்கப்புக்கு இதை பண்ணணும். தொடர்ந்து அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஐஏஎஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணுங்க. அதை தாண்டி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிடைக்காம போனால் கூட செகண்ட் அட்டெம்ப்ட்ல 100% உறுதியாக கிடைச்சிடும். அப்போ இந்த மாதிரி மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி வரவங்களுக்கு சக்ஸஸ் மட்டும்தான் இருக்கும், ஃபெயிலியர் இருக்காது. அதனால உங்கள் மனநிலையை கரெக்டாக வச்சுட்டு வாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த மாதிரி 90% வரமாட்டாங்க. எக்ஸாம் பற்றி புரிஞ்சிக்காமலேயே, டீச்சர்ஸை மீட் பண்ணி கவுன்சிலிங் வாங்காமலேயே, இன்டர்நெட்டுக்கு நேராக போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது கேட்கறது, செலக்ட் ஆனவங்க பேச்சை மேலோட்டமாக கேட்கறது, இதில் என்ன ஆகிடும்னா ஒரு பக்கம் பேராசை வந்துடும், இன்னொரு பக்கம் பயமும் வந்துடும். ஒரு பக்கம் பேராசை, பயம், ரெண்டும் டெட்லி காம்பினேஷன். இமயமலையே ஏறிடலான்னு சொன்னாங்களே, ஆனால் 3 மணி நேரத்தில் ஏறலான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆகிடும். ஓகேவா? ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இமயமலையே ஏறிடலாம் அப்படின்னு ஆசை காட்டிடுறது, ஆனால் ஒரு 3 மணி நேரத்தில் ஈஸியாக ஒரு ரோப் வச்சு ஏறிடுப்பா அப்படின்னா எப்படி இருக்கும்? சாத்தியம் இல்லைல்ல. அந்த மாதிரி மனநிலையில் இன்னைக்கு 90% ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க. இதுதான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம். பயம், குழப்பம், வேதனை, தன்னம்பிக்கை இல்லாமல் போகிறது, பேராசை, கில்ட்டி கான்ஷியஸ்னஸ், இதுதான் காரணம். அதனால இந்த ஒரு தப்பான மைண்ட் செட்லேருந்து மீண்டு வந்துடுங்க. ப்ராப்பரான மைண்ட் செட்டுக்குள்ளே வாங்க. அந்த ப்ராப்பரான மைண்ட் செட்டை வச்சு தான் இந்த எக்ஸாமுக்குள்ளே இறங்கணும். அந்த மைண்ட் செட்டு தான் உங்களுக்கு அந்த செலெக்ஷனை கொடுக்கும். செலெக்ஷன் அப்புறம் இந்த மைண்ட் செட் இருந்தால் தான் இந்த செலெக்ஷன் நம்மளை வந்து சேரும். அதனால இந்த ப்ராப்பரான புரிதலோட உள்ள வாங்க. ஓகே, நான் கொடுத்த அட்வைஸ் உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.